கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு அகென்ஸ்டா இருந்தாலும் தமிழக அரசு மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. என்ன சார் திடீர்னு என்னமோ சொல்றீங்க, நீட்டு தேர்வுன்றீங்க, தமிழக அரசுன்றீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகம் பண்ண போகிறாங்க. மாணவர்களுடைய போட்டித் தேர்வில் சாதிக்கணும் அப்படின்ட்டு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதில் இந்த தமிழக அரசு என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா, பசங்க வந்து எப்படியாவது அந்த ஜிஇ தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூட் எக்ஸாம்ஸ், இந்த நீட்டு தேர்வு, அதுக்கு அடுத்தது இந்த போட்டித் தேர்வில் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, இதில் எல்லாத்துலேயுமே அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் பிரம்மாண்டமாக தமிழகத்தில் சாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய முன்னெடுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பண்ணிட்டு இருக்கு. ஐஐடிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து தமிழக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தமிழக அரசு டைப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சில பேரை வந்து எடுத்து த்ரூ அவுட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் போய் அவேர்னஸ் கொடுத்து பசங்களுக்கு வந்து படிக்கிறதுக்காக ஒரு தூண்டுதலை வந்து விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 54 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 54 கோடியா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி பள்ளிகள் அப்படின்றாங்க. என்ன வெற்றி பள்ளிகள்னா, வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதான் வெற்றி, VETRI, வெற்றி பள்ளிகள் அப்படின்ட்டு 236 ஸ்கூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ். இந்த பள்ளிகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 33 கல்வி மாவட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு கல்வி மாவட்டத்திலும் குறைஞ்சது ஒரு 10 பள்ளிகள் ஆகுது. ஏற்கனவே மாடல் ஸ்கூல்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த வெற்றி பள்ளிகளை உருவாக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதில் என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா, நம்ம 11, 12 படிக்கிறாங்க இல்லையா, அந்த பசங்களுக்கு இந்த ஜேஇ, நீட்டு, கிளாட்டு, கியூட்டு இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளை வந்து எப்படியாவது இந்த பசங்களை வந்து கொண்டாந்துடணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வாலண்டரியாக யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களை படிக்கிறதுக்கு வராங்களோ அவங்களுக்கு தனியாக ஒரு பிளாக் ஒதுக்குறாங்க. அதுவும் எப்போ அப்படின்னா, ரெகுலர் ஸ்கூலில் இல்லாமல் சாட்டர்டே அண்ட் சண்டேஸ். இதுக்கு ஸ்கூலில் இருந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க, சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸு, இவங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங்கில் ஈடுபடுத்தி, நம்ம சொல்லவே தேவையில்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு கூட நிறைய பேர் தெரியும், சூப்பராக வந்து சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸை ரெடி பண்ணி இந்த பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய உதவியும் இவங்க வந்து நாடி அந்த டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சப்போர்ட்டிவாக அந்த பசங்களை நல்லா கொண்டாடுறதுக்கான ஒரு வழிவகையை பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டுன்னா சும்மாவா, நிறைய பேர் சொல்கிறாங்களா, எல்லாமே சின்னதுலலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஓடுவாங்க கொடுக்குறது. எப்போ +2 வரைக்கும், +2 முடிஞ்சதுமே அப்புறம் கவர்மெண்ட்டில் போய் மெடிக்கலில் படிக்கணும்னு ஓடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே என்ன ஆச்சுன்னா உல்டாவாயிடுச்சு. இந்த லாஸ்ட்டு தமிழக அரசு இருந்த இல்லையா, இதுக்கு முந்தைய அரசு எடப்பாடியார் தலைமையில் அவங்க அந்த 7.5% அப்படின்ற ஒரு ரிசர்வேஷனை உருவாக்கிட்டு போனாங்க. அருமையான திட்டம், அட்டகாசமான திட்டம். அந்த முன்னெடுப்பு வந்து ஆர்ஜிஆர் வந்து பங்களிப்பு ரொம்பவே இருந்திருக்கு. நாங்கள் ஒரு கேஸ் ஒன்று தனியாக வந்து ஃபைல் பண்ணியிருந்தோம் தமிழகத்தில் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக. அந்த கேஸுக்கு வந்து பதில் சொல்கிறப்ப இந்த ஒரு குழு ஒன்று அமைச்சு இந்த மாதிரியா எடப்பாடியார் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமான திட்டம். அதன் மூலயமா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெய்ப்பட வச்சிருக்காங்க. அதை வந்து தொடர்ச்சியாகவும் விடாமல் பண்ணக்கூடிய நம்ம தமிழக அரசு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. நம்ம வந்து மெடிக்கலுக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்றக்கூடிய எல்லா கோர்சஸுமே இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப இந்த திட்டம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ இந்த தமிழக வெற்றி பள்ளிகளுடைய முன்னெடுப்பு, தமிழகத்தோட அரசோட முன்னெடுப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்காக 54 கோடி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக முறைப்படுத்தி அதுக்கான குழு வந்து கண்காணித்து இதை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பள்ளிகள் வெற்றியை நோக்கி மாணவர்களை அழைத்து செல்லும்ன்றதுல கொஞ்சம் கூட நம்மளுடைய கருத்து வேறுபாடே கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இதை கரெக்டாக பண்ணுவாங்களா?
இது போய் சேருமா? இந்த அரசு அடுத்த எலெக்ஷனில் வந்து தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துமா, இல்லை வேறு அரசு வந்தாலும் இதை கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்றதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இது மாணவர்களுடைய வெற்றி. யாரும் வந்து நடுவில் எந்த விதமான தடைகளும் கொண்டாடாமல் இந்த பசங்களை, அந்த பேரே சூப்பராக இருக்குது, வெற்றி பள்ளிகள் அப்படின்ட்டு, அந்த வெற்றிக்கு அழகாக வச்ச மாதிரி வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சூப்பர் அருமையாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வெற்றி பள்ளிகளுக்கு அந்த வேக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டோன்னா வெறி வரும். அந்த மாதிரி வெறித்தனமாக இந்த ப்ரோக்ராமில் யாரெல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்களாம் மாணவர்களை வெற்றி படிகளில் சேர்த்தே ஆகணும் அப்படின்ற வெறித்தனத்தோடு இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்ஜிஆர் சார்பில் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் வருங்கால ஒரு வழக்கறிஞராகவோ, வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனில் சேரக்கூடிய மாணவர்களாகவோ, வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியில் போகக்கூடிய மாணவர்களாகவோ, வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான மருத்துவர்களாகக்கூடிய மாணவர்களாகவோ இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வாழ்க தமிழ்நாடு.